A current I naught flow through a metallic circular loop of radius r, as shown in the figure. The resistance of the segment ABC is, upper resistance of ABC is half that of resistance ADC. ADC by 2. So ABC resistance is half that of resistance at ADC. Okay. Magnitude of magnetic field at the center OS. இப்போ IO அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் மாறுது அப்படின்றப்போ கட்டாயம் இதுக்கு என்ன மாறுனா திக்னஸ் மாறுது. இது ரெண்டுமே லெங்த் வைஸ் ஈக்குவலாக இருந்திருக்கலாம். ஸோ IO ஈக்குவல் டு I1 + I2 நான் சொல்லிட்டேன். இதில் போன கரண்ட் இது I1 வச்சிட்டோம்னா இது I2. சரி, இப்போ I1 அப்படின்னா என்ன? முதல்ல I2 போடுவோம். I2 ஈக்குவல் டு ரெண்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் தான். ஏக்கு சிக்கு இடம் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் தான். I ஈக்குவல் V by R. ஆர்ன்றது ஓகே, ஆர்ன்றது ஏடிசியுடைய ரெசிஸ்டன்ஸ் I2. அப்போ I1 will be V by இதோடைய ரெசிஸ்டன்ஸ் அதில் பாதி R by 2. அப்போ I1 is 2I2. அப்போ இந்த இடத்துல I1 இருக்க இடத்துல 2I2 போடுறோம். ப்ளஸ் I2ன்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ IO is nothing but 3 times I2. ரைட். இப்போ இதில் போன IOக்கும் I2 I1க்கும் ரிலேஷன் கொண்டாந்தாச்சு. சரி, இப்போ கம்மிங் டு த ஃபார்முலா சைட். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்தேன்னா the 4 finger, right hand 4 finger point the direction of the current. Thumb gives a magnetic field. அப்போ B1 is outward, B2 is inwards. அப்போ B1 எதுக்கு ஈக்குவல்? mu naught I1 by 2R. இது ரேடியஸ் R தான், by 2. இது செமி சர்க்குலர். அப்போ 4. அப்போ I1 is nothing but 2I2. நமக்கு தெரியும் I1 is 2I2. mu naught 2I2 divided by 4R is B1. Clear இருக்கியா? 2I2 by 4R. இது நடுவில் இருக்க magnetic field. It is outward. So B2 is magnetic field due to the second part of the conductor where the current is I2. அப்போ அங்கே போன current mu naught I2 by அதே 4R. அப்போ B1ல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கிரேட்டர். பர் 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் B1 minus B2. B1 B2க்கு காமன் ஃபேக்டர் mu naught I2 divided by 4R into இங்க 2 இங்க -1. That's all. அப்போ 2 minus 1 is 1. அப்போ mu naught I2 by 4R. இப்போ இந்த ஆன்சர்ஸை பார்த்தேன்னா ஆப்ஷனில் என்னென்ன ஆன்சர் இருக்குது, இதில் சொல்யூஷனை டைப் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இதில் என்னென்ன ஆன்சர் இருக்குன்னா, ஒரு ஆன்சர் இதில் I2 in terms of I2 will be equal to
I naught by 3. அப்போ mu naught I2 இருக்க இடத்துல I naught by 3 into 4 12R. இதுதான் ஆன்சரும் கூட. ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து mu naught I divided by 12R. அப்போ இது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்க, இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் தான் I நாட். ஆட் பண்றோம் I1 பிளஸ் I2. I2வை I2னே வச்சுக்கிட்டோம். ஏன்னா I1 இஸ் இட் இஸ் கிவன் 2 டைம் I2. எப்படி? ரெசிஸ்டன்ஸ் ஹாஃபாக இருக்கனால அப்போ கரண்ட் வில் பி மோர். அதை வச்சு 2I2 ப்ளஸ் I2 இஸ் மொத்தத்தில் 3I3. I நாட் இஸ் 3I2. அப்போ இதுல போனது ஃபர்ஸ்ட் கேஸ்ல போனது I2, 2I2. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் கேஸ்ல போனது 2I2, செகண்ட் கேஸ்ல போனது I2. B1 by B2, B1 is stronger than B2. பார்த்தேனாலே தெரியும். B1 minus B2 is the next magnetic field. அப்போ I நாட் இருக்க இடத்துல நம்ம போட்டோம், I2 இருக்க இடத்துல I நாட் by 3 போட்டோம். 3 into 4 12. இதான் net magnetic field at the center. Resultant will be outward. Is the final answer. Okay.